திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோர் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழம் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வெயில் சம்மரில் நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பாடி ஹீட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இந்த பழத்தை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும், அரைக்கும். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கணும். நான் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 2 days 1 day வச்சுருக்கணும், நைட் ஃபுல்லாக. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தேவை 3 வாழைப்பழத்துக்கு நான் பெரிய டம்ளர் 200 ml ஆஃப் மில்க் நம்ம எடுத்திருக்கேன். அதை காய்ச்சி ஆற வச்சுக்கணும். இப்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க வாழைப்பழத்தை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இப்படி வரும். இதுக்குள்ளே நம்ம அந்த காய்ச்சின பாலையும் நமக்கு தேவையான அளவு நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நான் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அந்த மாதிரி அரைக்கணும். அதை இதே மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துருச்சு. இதை கொடுத்தோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு சொல்லுங்கள்.